ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மாந்தி என்ற கிரகம் 9ஆம் இடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் இது பாக்கிய வீடை குறிக்கக்கூடிய வீடாகும். அப்படி இருந்த போதிலும் சந்ததி தோஷத்தை உண்டாக்கக்கூடியது இருக்கும். பெரும்பாலும் தந்தைக்கு கண்டம் ஏற்படுவதை குறிக்கின்றது. சில பேருக்கு குழந்தை பிறந்த உடனே தகப்பனுக்கு கண்டம் ஏற்பட்டுரும். சில பேருக்கு நடுவயது, அதாவது அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி தன்னுடைய வீரியத்தை காட்டக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ராசி புள்ளி இருக்கும் இல்லையா, ராசி புள்ளி, மிருத்யு புள்ளி, இந்த புள்ளியை கடக்கின்ற பொழுது அந்த தந்தையை தாக்கும். அதே போல் தன்னுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் இவர்களை விட்டு விலக்கி வச்சிடும். நல்லதை நம்ப மாட்டாங்க. தந்தைக்கு கண்டம் ஏற்படும், சந்ததி தோஷம் இருக்கும். கடினமாக உழைக்கக்கூடியவங்க, அப்படி உழைத்து பெறக்கூடிய செல்வத்தை தீய வழிகளில் தீய செயலுக்காக செலவு செய்வாங்க. உதாரணமாக அரும்பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணுவாங்க, சம்பாத்தியம் பண்ணி டாஸ்மாகில் விட்டுருவாங்க. இல்லைன்னு சொன்னால் நடிகர் நடிகைகள் அந்த மாதிரி கூத்தடிக்கிற வேலைகளில் கும்மாளம் போடுறது, இந்த மாதிரி தீய வழிகள். அதில் அதே போல் சூதாட்டம், ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன், இந்த மாதிரி துறைகளில் தோல்வி ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட திரும்ப திரும்ப அந்த தோல்விகள் மேல் தோல்வி சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது விட்ட இடத்த எப்படியும் பிடிச்சிடலாம், அடுத்த சூதாட்டத்தில் பிடிச்சிடலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பஞ்சபாண்டவர்கள் தோல்வி மேல் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா தர்மன். அதாவது சொக்கட்டான் விளையாட்டில் போட்டி ஏற்பட்டு ஒவ்வொன்றாக இழந்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் தன்னுடைய மனைவியையும் கூட இழக்க நேரிடும். அந்த மாதிரியான வேலையை இவங்க செய்வாங்க. 9ல் இந்த மாதிரி மாந்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வேலையை அவங்க இப்படி தொடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் எல்லாத்தையும் இழந்து நிராயுதபாணியாக இருக்க நேண்டிடும். தீய செலவுகளை கூசாமல் செய்வாங்க. நிர்வாகத்தில் சாதாரணமாக தவறு அடிக்கடி ஏற்படும். அர்த்தமற்ற பேச்சு இவைகள்லாம் இருக்கும். ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இன்மை இருப்பதோடு மட்டுமல்ல, தெய்வ பலம் உள்ளவர்களை அட்டாக் பண்ணுவாங்க, தாக்கி பேசுவாங்க. அந்த தூஷணமான வார்த்தைகளால் அவங்கள மனசு நோகடிப்பாங்க. இப்படிப்பட்ட குணம் இருக்கும். ஆக மாந்தியை 9ஆம் இடத்துல இருக்கிறது அந்த ராசி மிருத்யு புள்ளியை தாண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த குறையும் இருக்காது. அந்த வீரியம் குறைந்து விடும். அப்படி தாண்டாமல் இருக்கின்ற அளவில் இந்த மாதிரியாக அடுக்கடுக்காக தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி சந்திக்கிறதுனால கடைசியில் சம்பாத்தியம் எல்லாத்தையும் இழந்து நிற்க வேண்டிய ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இதில் குரு சேர்க்கை இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லது. குரு இந்த இடத்துல பார்க்கறத விட இவரோடு குரு சேர்ந்திருந்தாருன்னு சொன்னால் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வருவார். 9ஆம் இடத்துக்கு உண்டான தன்மை எப்பயுமே குருவின் பார்வையை விட இந்த மாந்தியை பொறுத்தமட்டில் எப்படி மற்ற கிரகங்களுக்கு வேற, இந்த மாந்தியை பொறுத்தமட்டில் குருவின் பார்வை இந்த இடத்துல இருப்பதை விட குரு கூட சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால், என்ன லக்னமானாலும் பரவாயில்ல, குரு கூட சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தீய சங்கதிகள்லாம் மாறி நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உண்டாகும். அல்லங்கில் மிருத்யு புள்ளியை தாண்டி அந்த மாந்தி இருந்துச்சுன்னு சொன்னால் நாளடைவில் அவங்க திருந்தி மீண்டும் சம்பாத்தியம் அடைந்து மீண்டும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொடுத்து விடும்.